காதல். ஹாய், நான் தான் உன்னோட சின்ன அக்கா காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள. பேரு சூர்யா, டிசிபியா இருக்கேன். கயல், என்னடி இப்படி மச மச நின்னுட்டு இருக்க? மாமாக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. போ கையில. ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? ஒருவேளை கையிலுக்கு என்ன பிடிக்கலையா? அட நீங்க வேற. போலீஸ்னா அவளுக்கு அவ்வளோ உயிர். போலீஸ் படம்னா ஒண்ணு விட மாட்டான். அத பார்த்துட்டு வந்து உடனே அந்த படத்துல நடிச்ச ஹீரோவை அதே போலீஸ் கட்டப்ல வரைஞ்சிட்டு தான் மறு வேலை பாப்பா. அன்னைக்கே நான் ரூம்ல பார்த்தேன். அப்புறம் ஒரு மாதிரி உறைஞ்சு போன மாதிரி இருக்கா? அது ஒண்ணு இல்ல தம்பி. அன்னைக்கு நீங்க காயத்ரிய பொண்ணு பக்கம் வந்திருந்தப்போ அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா. அவ திரும்பி வரதுக்குள்ள நீங்க போயிட்டீங்களா, அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. அவ லேட்டா வந்ததுக்கு தண்டனையா அவளை கொஞ்சம் சீண்டி பார்த்து விளையாடணும்னு முடிவு பண்ணி உங்க போட்டோவுக்கு பதிலா வேற ஒரு போட்டோவை காட்டி ஏமாத்தி வச்சிருந்தேன். அதுல கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. அந்த குழப்பம் தானா? நான் கூட அக்காவுக்கு இந்த மாப்பிள்ள நல்லா இல்ல நினைச்சிட்டாலோன்னு பயந்துட்டேன். மாப்பிள்ள தண்ணி வாங்கிக்கோங்க. குடுமா. அது ஒண்ணும் இல்ல, மாமாக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டா இப்படிதான் பண்ணுவாரு இல்ல மாமா? மாமா கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட மோனி ஒரு சந்தேகம் கேட்டு போன் பண்ண சொன்னா. வாங்க மாமா. வந்துட்டடா. வாங்க. இருடா இழுக்காத இரு செல்லம். வரேன். அட இரு. ஏன் மாமா என்கிட்ட போய் சொன்னீங்க? வேற ஆளோட போட்டோவை ஏன் காட்டுனீங்க? ஏய், இத கேக்கதான் நீ இப்படி அவசரமா இழுத்து வந்தியா? ஆமா. ஆமாவா? நீங்க அப்படி பண்ணதுனால இப்ப அவரு முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு. அவரு என்ன நினைப்பாரு? அவரு ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நான் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன். நீ புத்திசாலி, கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அத நீ கண்டுபிடிக்கலன்னு நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. நீங்க சிரிப்பீங்க, ஏன் சிரிக்க மாட்டீங்க? என் நிலைமை உங்களுக்கு தெரியாது. நான் அவருதான் சின்ன மாமான்னு தெரியாம அவர்கிட்டயும் உன் வேலையை கட்டிட்டியா? என்ன நான் பரவாயில்ல, அவர் போலீஸ்காரு. நீ மட்டும் போய் சொன்ன பாத்துக்க, அவ்வளவுதான். ஆமா, நீ முழிக்கிறத பார்த்தாலே எனக்கு ஒரு டவுட்டா இருக்க. ஏய், ஒழுங்கா சொல்லு, அவர்கிட்ட ஏதாவது போய் சொன்னியா? பொய்யும் சொன்னேன், உண்மையும் சொல்லிட்டேன். அதான் இப்போ பிரச்சனை. ஆமா, அப்படி நீ என்ன சொன்ன? என்கிட்ட தானே சொல்லிருக்க. இதுல என்ன பிரச்சனை? இது அவருக்கு தெரியாதுல்ல? அவரு கூட வரும்போது அவர்கிட்டயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். மாமா, மறுபடியும் சிரிச்சு இப்படி வெறுப்பேத்தாதீங்க மாமா. நிறுத்துங்க மாமா. இப்ப வந்த புது மாமாவை அழகுன்னு சொல்ற. ஆனா என்ன ஒரு நாளாவது அழகுன்னு சொல்லிருக்கியா? அழகா இருக்கிறவங்கள அழகுன்னு சொல்லலாம். அப்போ நான் அழகு இல்ல, அப்படித்தானே? இங்க பார், இனிமே என்கிட்ட எந்த ஹெல்ப் எதிர்பார்க்காத. எல்லாமே உங்க சின்ன மாமா கிட்ட கேட்டுக்கோ. நான் கிளம்புறேன். வாமா காயத்ரி, உனக்காக தான் மாப்பிள்ள ரொம்ப நேரமா காத்துட்டு வர. நாங்க போன் பண்ணி பார்த்துட்டோம். நாட் ரிச்சபிள் வருது. வந்த உடனே நாங்க விவரத்தை சொல்லிக்கிறோம். சரிங்க மாப்பிள்ள. மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம்.
மேடம் நாங்க கிளம்புறோம். ஆ? நாங்க கிளம்புறோம். ம். ஏய் கையல், நீ என் கூட வாடி. நான் எதுக்குக்கா? ஆ, இல்ல நீயும் வந்தா உனக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் துணைக்கு வந்த மாதிரி இருக்கும்ல. பாரு அவரே ஒத்துக்கிட்டாரு. வாடி போயிட்டு வந்துடலாம். கயல், நீ ஏன் என் கூட வரலன்னா வேற யார் வருவா? வா போயிட்டு வந்துடலாம். அக்கா வாடி. இல்ல நான் வா. வரேன் அத்தை. ஆ, வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. வாங்க. அக்கா நீங்க உள்ள போய் பேசிட்டு இருங்க. நான் மோனி கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏய், கூட துணைக்கு வாடின்னு சொன்னா இப்படி விட்டுட்டு பேச போறேன்னு சொல்ற? அக்கா திடீர்னு கூட்டிட்டு வந்துட்ட. அதான் அவகிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு. ம். ஹலோ, நீ காசு விஷயத்துல கரெக்டா இருப்பேன்னு எனக்கு தெரியுமா? நான் கண்டிப்பா பந்தய கட்டின மாதிரி காசு கொடுத்துறேன். ஏய் இப்ப காசு பிரச்சனை இல்லடி. நான் கார்ல ஏறி போனதுதான் பிரச்சனை. ஏய், என்னடி சொல்ற? ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டி. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஏய் கயலு, அவன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டானா என்ன? சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் அவர்கிட்ட அழகா இருக்க அப்படி இப்படின்னு உளறிட்டேன். அவ்வளவுதானே? நான் கூட வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஏய், டைம் பாஸ்க்கு சைட் அடிக்கிறது நம்மளோட உரிமை தானடி. அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்க? ஏய் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதடி. நான் இது வரைக்கும் சைட் அடிச்சது என் அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ளையடி. அவருதான் என்னோட சின்ன மாமா. இப்பதான் எனக்கே அது தெரிஞ்சது. போச்சு. இங்க இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி நீ தாண்டி என்ன காப்பாத்தணும். என் நிலைமை உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? இல்ல இல்ல கையில, உன்னோட சின்ன மாமாவை தான் நீ இவ்ளோ நல்லா சைட் அடிச்சிட்டு இருந்தியா? தெரிஞ்சு யாராவது இப்படி பண்ணுவாங்களாடி? இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா சொல்லு. ஐடியா உடனே குடுக்கறதுக்கு நான் என்ன ஐடியா டிப்போவா வச்சிட்டு இருக்கேன்? இருடி, யோசிப்போம். கிரேப் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். ஆமா, உங்க இன்டர்வியூ என்னாச்சு? ஆ, என்ன கேட்டீங்க? அது உங்க இன்டர்வியூ என்னாச்சுன்னு கேட்டேன். செலக்ட் ஆயிட்டேன். வாவ், கங்க்ராட்ஸ். பட் நோ யூஸ். கல்யாணம் இங்க, ஆனா என்னோட வேலை வெளிநாட்டுல. என்ன பிரயோஜனம்? இவ்வளோ இக்கட்ல எல்லா ஏற்பாடும் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. சாரி, என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம்னா நான் ஏதாச்சும் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. எது நடக்கணுமோ அதானே நடக்கும். ம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குல்ல? இல்ல யாரோட கம்பல்ஷனுக்காகவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையே? இது என்னோட கல்யாணம். நான் விருப்பப்படாம எப்படி நடக்கும்? என் விருப்பத்தோட தான் நடக்குது. அப்போ நான் தான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சேனா? ஐ மீன், உன்னோட அமெரிக்க கனவையும் உன்னையும் பிரிச்சேனான்னு சொல்ல வந்தேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய், இவ்ளோ நேரமாவா நீ ஃபோன் பேசிட்டு இருந்த? நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ கொஞ்சம் அவர்கிட்ட பேசிட்டு இரு.
ம். ஏய் ம். இங்கே இடம் இருக்கு, இங்க வந்து உட்காரு. இங்க வந்து உட்காரு வா. நீங்க ஏதாவது முக்கியமா பேசுவீங்க. நடுவுல நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். டெங்கு காய்ச்சலையே தைரியமா எதிர்கொண்ட பொண்ணு நீ இதுக்கு போய் தாங்குற? நான் தெரியாம போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பார், நீ சொன்ன பொய்ய நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா நீ இப்போ இங்க வந்து உட்காரு. வா. வா. ஏய், நார்மலா இரு. பழசெல்லாம் நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. ஓகே, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பத்தி குச்சி கண்ண காட்டி பத்த வச்சு போறாளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே, வெக்கப்பட்டு பேசி பேசி சொக்க வச்சு போறாளே, கிட்ட வந்து ஒன்ன பார்க்க ஏதோ தோணுதே, காக்கி சட்டைய களங்கடிச்சாளு நீ, காவல் எனக்கு ஓ நினப்பு தானடி, நீ தொட்டு போக நூலந்து போன காத்தாடியானேன் நீ, வத்தி குச்சி கண்ண காட்டி பத்த வச்சு போறாளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. அடடே, வாங்க மாமா. உட்காருங்க மாப்ள. மாமா, வர வேண்டிய ஆள் வந்தாச்சு, உட்காருங்க. இனிமே எனக்கு பாதி வேலை கொஞ்சம் மாதிரி தான். ஆ. அது சரி, எப்போ வந்தீங்க மாப்ள? இப்பதான் மாமா வந்தேன், பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். சரி சரி சரி. கல்யாணே, ஆ? மாப்பிளைக்கு டீ கொடுத்தியா? ஆம், இன்னும் இல்லைங்க. அம்மாடி காயத்ரி, எனக்கு மாப்பிளைக்கு டீ போட்டு எடுத்துவாமா. எங்க காயத்ரி சத்தத்தவே காணோம். காயத்ரி எங்க? சூர்யா மாப்பிள்ள வந்து தனியா பேசணும்னு வெளியில கூட்டிட்டு போயிருக்காருங்க. ஆ? இது என்ன புது பழக்கம்? யாரை கேட்டு அனுப்புறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா? மாமா, உங்க செல்போன் எல்லாம் ட்ரை பண்ணேன், எல்லாமே சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. அதாவது பழைய நம்பருக்கு கண்ட கண்ட நேரத்துல அந்த உதவி இந்த உதவின்னு யாராவது ஃபோன் பண்ணிக்கே இருக்காங்க. அதான் கல்யாணம் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நேற்று தான் ஒரு புது நம்பர் வாங்கினேன். அதை உங்களுக்கெல்லாம் கொடுக்க மறந்துட்டேன். மாப்பிள்ள காயத்ரியோட தனியா பேசணும்னு சொன்னதுமே ஃபோன் பண்ணி பார்த்தோம். உங்க புது நம்பர் எங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அவ்வளோ தனியா போலங்க, துணைக்கு கையிலையும் கூட்டிட்டு தாங்க போயிருக்கா. ஏன் பொண்ணு அப்படித்தான் இருப்பா. நான் அதுக்கு கேட்கல, எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் கேட்டேன். என்னதான் படிச்ச பொண்ணா இருந்தாலும் நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தலாம் வளர்த்துருக்கேன். அதான் அவ தகைச்சு கூடவே கூட்டு போயிட்டா. ஆமா மாமா. காயத்ரி, அழாத. அதான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன்ல, அப்புறம் இன்னும் ஏன் அழற? இங்க பாரு, ரிலாக்ஸ் காயு. ஏன் என்னோட நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?
காதலிச்ச உன்னைய மறக்க முடியாம, வீட்லயே உண்மைய சொல்ல முடியாம, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உயிரே போகுது தெரியுமா? எப்படியாவது இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடு ஷரண், ப்ளீஸ். என்னால முடியலடா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேம்மா. எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. நீ டிலே பண்ணிட்டு இருக்க. பிரச்சனை கை மீறி போறதுக்குள்ள நீ என்னை கூட்டிட்டு போல, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். காயத்ரி. புரிஞ்சுக்கோ. அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ம். அம்மா ம்? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுமா. சரி நீ போ, நான் வரேன். ஆ. மா. ரஞ்சித், சூர்யா வந்துட்டானா? இங்கதான் எங்கேயும் இல்லாத வழக்கமா புதுசு புதுசா நடக்குதே. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை பார்த்து தனியா பேசணும்னு மாப்பிள்ள போயிட்டாரு. பொண்ணு வீட்டை பத்தி ஒருத்தன் வழிய நம்ம வீட்டுக்கே வந்து தப்பா சொல்றான். அத காது கொடுத்து கேட்க இங்க ஆள் இல்ல. எங்கேயும் இல்லாத அதிசயம் இங்கதான் நடக்குது. பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேசுறது கூட தான் இது வரைக்கும் இல்லாத பழக்கம். அது இப்போ பண்ணலையா? கொஞ்சம் பேசாம இரு பத்மா. நான் கேட்டது ரஞ்சித் கிட்ட. ஏன் வாயை அடைக்கலாம், ஆனா ஊர் வாயை அடைக்க முடியுமா? அக்கா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, சூர்யா இன்னும் வரல, நானே ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வேணாம், அவனே வரட்டும். ம், சரிம்மா. மதியம் வந்தவன் யார் என்னன்னு விசாரிச்சியா ரஞ்சித்? அந்த ஆளு யார் சொல்லி இப்படி வந்து சொன்னான்னு தெரிஞ்சாகணும். இல்லம்மா, சூர்யா அங்கே போயிருக்க நேரமா விசாரிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்த நல்லா விசாரிச்சுக்கிறது நல்லது. சரிம்மா. இதுக்கப்புறம் உத்தமன் நம்ம ஜமீனோட சம்பந்தி. அவரை தப்பா பேசினாலும் நம்ம ஜமீன் பேரை தான் அது பாதிக்கும். முதல்ல அது என்ன ஏதுன்னு தீர விசாரி. சரிம்மா. ம், சரி, வாங்க சாப்பிடலாம். ம். யாரு என்ன பண்ணாலும் சரி, இந்த கல்யாணத்தை எப்பாடுபட்டாவது நிறுத்தாம விட மாட்டேன். என் மக இருந்து ஆள வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒருத்தி வந்து ஆள விட்டுருவேனா? விட மாட்டேன். அக்கா அங்க யார் கூட பேசிட்டு இருக்கா? அக்கா, யார்கிட்ட நீ தனியா பேசிட்டு இருக்க? போன் பேசிட்டு இருந்தேன் கயல். உன்கிட்ட பேச வந்த சின்ன மாமா அங்க உன்னை தனியா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. உனக்கு இப்ப இந்த போன் ரொம்ப முக்கியமா? வா வாக்கா. காயத்ரி, காயத்ரி, என்னவோ தெரியல, நீ ரெஸ்டாரண்ட்க்கு வந்ததுலேருந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். எதுவும் சரியா சாப்பிடல. இட்ஸ் ஓகே, நான் உனக்கு நைட் கால் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம்ல? பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
நீங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு வேலைக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தல, அந்த வேலைக்காரனை வேலையை விட்டே தூக்கிட்டேன். ஐயோ அவன் என்னை பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா போய் சொல்லியிருக்கான். பாவம், அவரை ஏன் வேலையை விட்டு அனுப்புனீங்க? அவரு பயங்கர கோபக்காரருங்க. வாயிலெல்லாம் அதிகமா பேச மாட்டாரு, கையில தான் பேசுவாரு. ரொம்ப மோசமான ஆளு. அவரை பார்த்தாலே வயிற்றுல கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிரும். அந்த வேலைக்காரனை நடிச்சதே நான் தான். ஐயோ எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பொய் சொன்னா அதுக்காக 1000 பொய் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பின்னாடி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் உண்மையை உங்ககிட்ட சொன்னேன். சரி, நான் வரட்டுமா? மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? காயத்ரிங்க மாப்பிள்ள. அக்காக்கு முக்கியமான ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிட்டாப்பா. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய வழி அனுப்பாம அப்படி என்ன முக்கியமான போனு? இல்ல நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போனாங்க. சரி மாப்பிள்ள, சரி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு நம்ம மாப்பிள்ள தாராளமா பேசலாம். கையில நீ உள்ள போ, நான் மாப்பிள்ளையோட கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். சரிப்பா. என்ன மாப்பிள்ள பேசணும்னு சொல்லிட்டு இப்படி சைலண்டா இருக்கீங்க? எது வந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள. ஜெகநாதன் வீட்டுக்கு வந்தாரு. மாமா இந்தாங்க மாப்பிள்ள, குடிங்க மாப்பிள்ள. இதாலே நீ அடிக்க மாப்பிள்ள, அடிக்க மாப்பிள்ள. இது எனக்கு தேவைதான். ஜெகநாதன் வந்தாருன்னு தானே சொன்னார். அதுக்கு எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றீங்க? அவன் அங்க வந்து என்ன சொல்றீப்படி எனக்கு தெரியும் மாப்பிள்ள. நான் அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு தானே உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன், அதானே? அதை கேட்டு நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்க, அப்படித்தானே? அவரு ஏன் இப்படி சொன்னார்னு உங்களை கேட்கணும் தான் நினைச்சேனே தவிர உங்களை சந்தேகப்படல. நம்மளா வாய விட்டோமா மாப்பிள்ள? அவன் நடிப்புல கிங்கு மாப்பிள்ள. அவை சொல்றத யார் கேட்டாலும் உடனே நம்பிடுவாங்க மாப்பிள்ள. என் மேல எந்த குத்தமும் இல்ல மாப்பிள்ள. அவன் ஒரு குடிகாரன். அவன் பணத்தை நான் ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை. அவனுக்கும் என்ன மாதிரி 3 பெண் பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவன் குடும்பத்துக்காக தான் நான் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்னு பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். இன்னும் என்ன நம்பலையில? வாங்க காட்டுறேன், வாங்க மாமா. இங்க பாருங்க. வாங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, வாங்க மாமா வாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. அவன் பணம் அப்படியே இருக்கு. இதுதான் ஜெகநாதனுடைய பணம். அவன் ஒரு குடிகாரன். அதனால எங்க பிள்ளைய பேர்ல எப்படியாவது இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்னு அவங்க வீட்டாளர்கள் கேட்டுக்கிட்டாங்க. இந்த பணம் ஒரு 10-15 நாளைக்கு என் கையில் இருக்கும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வரப்போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கன்னு என்னோட ஆடிட்டர் சொன்னதுனால தான் இது இப்போ என் வீட்டில் இருக்கு. அவன் நல்லதுக்காக இதை கூட நான் செய்கிறேன். ஆனால் அது புரியாம அவன் அங்கே வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். ஒன்றும் அவன் தெரியாமல் சொல்லியிருக்கணும், இல்லை நான் பெரிய இடத்துல சம்மந்தம் வைக்க போகிற போறாமையில் தெரிஞ்சே சொல்லியிருக்கணும். இந்த உத்தமே கொஞ்சம் நொடிஞ்சு போனதுனால இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இலக்கரமா போச்சு. இந்த கேஸ் மட்டும் முடியட்டும், அப்புறம் தெரியும் இந்த உத்தம ஜமீனுடைய பெருமை. இல்ல மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்.
நான் உங்களை சந்தேகப்பட்டு கேட்கல. ஒரு ஆள் வந்தான்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. சரி. அது மட்டும் இல்ல, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் உங்க கஷ்டத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கணுன்றதுக்காக கல்யாண செலவுல பாதியை நாங்க ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க மேல சந்தேகப்பட்டிருந்தா இந்த முடிவுக்கு நாங்க வந்திருப்போமா? நீங்க சொல்றத கேட்கும் போது அப்படியே உங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு மாப்பிள்ள. அவரு அப்படிதான். என் முகம் கொஞ்சம் வாடி போயிருந்தாலும் உடனே அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு என்னை கேட்காமலே எது வேணாலும் செய்வாரு. இப்ப கூட நீங்களும் அவர் ரத்தம்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க மாப்பிள்ள. ஜெகநாதன் மாதிரியான ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். நடிச்சு நம்ப வச்சிட்டோம்டா. என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம மாப்பிள்ளைக்கு உள்ள ரூம் எல்லாம் சுத்தி காமிச்சேன். சரி சரி, மாப்பிள்ளை கிளம்புறாரா, நீ காயத்ரி கூப்பிடு. நான் போறேன். காயத்ரி, என்னக்கா? மாப்பிள்ள கிளம்புறாராமா? அப்பா உன்னை உடனே வர சொல்றாரு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, கொஞ்சம் டைம் ஆகும். நீ அப்பா கிட்ட சொல்லிடு. அவ துணி மாத்திட்டு இருக்கறாப்பா, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? மாப்பிள்ள ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. சின்ன மேடம், கொஞ்சம் இறங்கிறீங்களா? நான் வீட்டுக்கு போகணும். என்ன மன்னிச்சிருங்க சின்ன மாமா. எதுக்கு? நான் சொன்ன போய், நான் பண்ண தப்பு, இப்படி எல்லாத்துக்கும் உன்னை கண்டிப்பா மன்னிக்க முடியாது. நான் என்ன பண்ணா என்ன மன்னிப்பீங்க? அப்படி நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ எனக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணும். நீ வாயில ஏதோ ஒரு மாதிரி சத்தம் போடுவல்ல, அந்த சத்தம் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு கத்துக் கொடுக்கணும். அப்புறம் வேணா உன்னை மன்னிக்கிறேன். நான் டிஃப்ரெண்டா சத்தம் போடுவேன். அதுல எதை கேக்குறீங்க? இதுவா? 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 ஏய், போதும் போதும், ஸ்டாப் ஸ்டாப். நீ ஏகப்பட்ட வித்தை வச்சிருக்க போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த வாயில டொக்குன்னு ஒரு சத்தம் போடுவல்ல, அத கத்துக்கொடு போதும். அதுவா? நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல, இந்த ஐயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இங்க சவுண்ட் விடணும், ஓகேவா? சாரி மாமா. பரவாயில்ல. ஊரு உலகத்துல இல்லாத அதிசயமா இவங்க மட்டும்தான் என்னமோ கல்யாணம் பண்ற மாதிரி இப்படி நடந்துக்கிறாங்க. இன்னும் நல்ல இடத்து சம்பந்தம் எல்லாம் கிடைச்சிருந்தா இவங்கள கையில பிடிக்கவே முடியாது. அது சரி, பெத்தவள மாதிரி தானே புள்ளையும் இருக்கும். எங்க அம்மா எப்ப காலி ஆவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்து எங்க அப்பனுக்கு 2ஆதாரமா வாக்கப்பட்டு வந்தவ தானே இந்த சித்திக்காரி. அவ பெத்த புள்ள தானே அந்த சூர்யா. அதான் காணாதத கண்ட மாதிரி அந்த உலக அழகிக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றான். இவங்களும் அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க.
எதுக்கு இப்படி திருட மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? திருட கூட லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட கிடைச்ச ஜெகநாதனோட வாக்குமூலத்தை நானே ஊதி பெருசாக்காம உங்களை நம்பி கொடுத்தேன் பாருங்க. ஏன் தப்புதான். இல்ல அந்த ஜெகநாதனும் நாம சொன்ன மாதிரியே இல்ல நீ சொன்ன மாதிரியே அங்க சொன்னான். ஆனா மத்தவங்களும் அத நம்புற மாதிரியே தான் காது கொடுத்து கேட்டாங்க. ஆனா அப்போ அந்த இடத்துல இருந்த உன் தம்பி சூர்யா தான் அவனை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி வெளியே அனுப்பிட்டான் பத்மா. புதுசா கல்யாணம் விசேஷம் அது இதுன்னு பாக்குறான்ல, அதான் அப்படி பேசிட்டு இருக்கான். அப்படியும் ஆம்பளைங்க இருக்காங்க கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. நீயும் தான் இருக்கியே, சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம்னு நல்லா கொட்டிக்கிட்டு மலை மாடு மாதிரி திரிஞ்சிட்டு இருக்க. என்ன பத்மா, நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ சொன்னா அதை நான் பண்ண போறேன். அதுக்கு எதுக்கு இப்ப வீணா போய் திட்டிக்கிட்டு இருக்க? சொன்னா மட்டும் அப்படியே கரெக்டா செஞ்சு முடிச்சிட போற. அததான் இத்தனை வருஷமா பாக்குறேனே. ஏன் என் வயித்தறிச்சல கலப்புற? ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எல்லாம் என் தலை எழுத்து. எங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல எங்க அப்பனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வந்துட்டு இன்னைக்கு என்னமோ மகாராணி மாதிரி நடந்துட்டு இருக்கா. எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாலோ இல்ல எங்க அப்பா இவளை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாலோ நான் ஏன் இப்படி கிடக்க போறேன்? மொத்த சொத்தும் அதிகாரமும் என் கையில இருந்திருக்கும். நான் தான் அந்த ஜமீனுக்கு ராணியா இருந்திருப்பேன். எவளும் நந்தி மாதிரி குறுக்க வந்திருக்க மாட்டா. இப்படி சொத்து 4 பக்கமா பிரிஞ்சு போயிருக்காது. அதையும் இவளுங்க தருவாளுங்களோ மாட்டாளுங்களோன்னு நானும் ஏங்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஏன் கல்யாணம் தான் ஒரு உதவாக்கரையோட நடந்துருச்சேன்னு நான் அவஸ்தைப்படுறேன். என்ன மாதிரி என் பொண்ணை இருக்க விட மாட்டேன். என்ன பாடுபட்டாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவங்கள தலகுனிய வச்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் பொண்ணு தேன்மொழியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து இந்த ஜமீனை என் கைக்குள்ள கொண்டு வராம விட மாட்டேன். என்னையா எல்லாரும் மாற்றாந்தாய் மாதிரி நடத்துறீங்க? யாரையும் சும்மா விட மாட்டேன். அடி பாவி, சைட் அடிக்க ஆளே கிடைக்காத மாதிரி கடைசில உங்க அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளையே சைட் அடிச்சிருக்கா. சரியான ஆள் தாண்டி நீ. ஏய், இப்ப எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி கேட்க பக்கன்னு சிரிக்கிற? முதல்ல கேமா பார்த்து விளையாடு. நான் என்ன தெரிஞ்சா பண்ண? பார்க்க ஆள் அழகா இருந்தாரு, சும்மா சைட் அடிச்சேன். ஆனா அவருதான் எங்க அக்காவுக்கு பார்த்து ஓகே சொன்ன மாப்பிள்ளன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப தெரிஞ்சு போச்சே, இப்ப என்ன பண்ணுவ? இதோ இப்படிதான் கேம் முடிஞ்சிடுச்சுன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். இந்த ராஜா நமக்கு இல்ல. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? பேசிட்டு தானடி இருந்த, அதுக்குள்ள எப்படி கேம முடிச்சா? மூளை இருக்கிறவங்க சட்டு போட்டுன்னு முடிவெடுப்பாங்க. மூளை இல்லாதவங்க அதையே நினைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, ரொம்ப பீத்திக்காத. என்னமோ உனக்கு மட்டும் தான் ஆண்டவன் மூளை வச்சிருக்க மாதிரியும் எங்களுக்கெல்லாம் களிமண் வச்சிருக்கிற மாதிரி ஓவரா பண்ற. சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் தலையில களிமண்ணை தான் ஆண்டவன் வச்சிருக்கான். நீ இது வரைக்கும் ஏதாவது ஒன்னையாவது ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஏண்டி, உன்னை மாவரைச்சிட்டு வர சொன்னா இவ்வளவு நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க வீட்டு ராணுவ தளபதி அங்கதாமா இருக்கேன். இங்க கொஞ்சம் பிரச்சனை, அதான் லேட்டு. உன்னை பெத்ததுல இருந்து எனக்கு தான் பிரச்சனை. ஒரு பொண்ணு மாசமா இருக்கா, இன்னொரு பொண்ணு கல்யாண பொண்ணு. அவங்க கிட்ட வேலை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்னா நீ ஊரை சுத்திட்டு பிரச்சனைன்னு கதை விடுறியா? இல்லம்மா, நிஜமாவே மாவு அரைக்கிற மிஷின் ரிப்பேர். இப்ப கிளம்பிடுவேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். வச்சிடுறேம்மா. ஏய், இரு ஒரு நிமிஷம். இது அப்ளை பில்லடி, இதையும் மறக்காம எடுத்துட்டு போ. இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்த, அப்பெல்லாம் குடுக்கறதுக்கு என்ன? பாரா, இந்த கையில மாவு அரைச்சிட்டு வாடின்னு சொல்லி அனுப்பி எவ்வளவு நேரம் ஆகுது. இந்த வீட்டு கடைக்குட்டி கடாக்குட்டி மாதிரி எங்க ஊரை சுத்துதோ தெரியல. கொஞ்சம் ஒத்தாசைக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதான் ஒத்தாசைக்கு நாங்க வந்துட்டோம் இல்லம்மா. அவளும் ஏதாவது ஒரு வேலை பாத்துக்கிட்டு தானே இருக்கா. விடுமா, சின்ன பிள்ளை போய் பேசிட்டு வா. கவிதா, உங்க அத்தை போன் பண்ணாங்களா? போன் பண்ணாங்கம்மா. ஏய் கவிதா, என்னம்மா இது? இங்க கொடு. அத்தை, என்ன அத்தை வயிற்று புள்ள தச்சுக்கிட்ட போய் என்கிட்ட சொன்னா நான் பாப்பல. நீங்களும் எவ்வளவு வேலையை தான் மாப்பிள்ள பாப்பீங்க. அந்த கையலும் போனா போன இடம், வந்தா வந்த இடம்னு இருக்கா. அதான் நாங்க எதுக்கு அத்தை முன்னாடி வந்திருக்கோம்?
கல்யாணம் ஆகி 8 வருஷமாச்சு. நீங்க என்ன மருமகனா பார்க்காம உங்க மகனா பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து எந்த வேலையா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. மரியாதைக்காக தான் மாப்பிள்ளன்னு கூப்பிடுறேன். மத்தபடி நீங்க எனக்கு மூத்த புள்ளதான் மாப்பிள்ள. சரி, இப்போ என்ன கடையில் கொண்டு போய் கொடுக்கணும் அவ்வளோதானே? அதை விடுங்க, நானே போய் கொடுத்து வந்துடுறேன். உனக்கு அமைஞ்ச மாதிரியே எல்லா பொண்ணுக்கும் மாப்பிள்ள அமைஞ்சிட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். நல்ல காரியம் நடக்கும்போது என்னமா பேச்சுது? உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். கவலைப்படாதம்மா. வா, இது அவர் பார்த்து பாரு. நம்ம கிச்சனை சுத்தம் பண்ணலாம். நான் தான் சொல்றேன்ல. ஏ காயத்ரி, நீ எப்ப பாரு செல்போன்ல பேசிட்டு இருந்தா உன் காது சூடாயி செவிடா போகுது பாரு. ஏ காயத்ரி, நீ எப்ப பாரு செல்போன்ல பேசிட்டு இருந்தா உன் காது சூடாயி செவிடா போகுது பாரு. ஏய், நான் என்ன சொல்லிட்டேன்னு கண் கலங்கிட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தானடி சொன்ன. அவ அதுக்கு எதுக்குமா அழுக போறா? நம்மளை விட்டு பிரிய போறாங்கறத பத்தி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அத நினைச்சு அவ அழறா. அத நினைச்சா அழற? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எங்க போற? தோ இங்க இருக்கிற பக்கத்து ஊருக்கு. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? சூர்யா மாப்பிளையும் நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நல்ல பணக்கார குடும்பம். நீ நல்லா வாழ போறமா. அப்புறம் எதுக்கு அழற? கண்ணை தொடச்சுக்கமா. உள்ள போ, உள்ள போ. ஆமா, யார் இந்த மெத்தையெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வச்சிருக்கிறது? பாவம், வெளிய போய் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கல, அதான் வந்த உடனே உன்னை படுக்க வச்சு தாலாட்டி விடலான்னு தான் போட்டு வச்சிருக்கேம்மா. ஐயோ, அவ்வளவு பில்டப் எல்லாம் எனக்கு வேண்டாம். விட்டா எனக்கு தானாவே தூக்கம் வந்துருமே. பேசுவடி, பேசுவ. ஏன் பேச மாட்ட? எல்லா வேலையும் கவிதா மாப்பிள்ள தான் செய்யறாரு. நீ என்னடானா தெம்மாங்கு மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்து வாய் கிழிய கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்க. மை டியர் மம்மி, அவரு கவிதா மாப்பிள்ள இல்ல, இந்த கயலோட மாமா. மைண்ட் இட். அதுவும் என் பாசத்திற்குரிய பெரிய மாமா. இந்த வீட்லயே ரொம்ப நல்ல புள்ள. உன்ன அக்கா, என்ன மாமா கிட்ட பேசிட்டு இருக்கியா? சரிம்மா. பொடி, சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. ஏய், என்னடி அவ இப்பதான் ஏதோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உள்ள வந்திருக்கா. வந்ததும் வராதுமா அவளை சீண்டி விட்டுறாத. நிறைய வேலை இருக்கு, வா. இப்பதானம்மா வெளியே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள மறுபடியும் வேலையா? இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு, அதுக்குள்ள சலிச்சுக்கிற. வா. அம்மா அம்மா, 2 நிமிஷமா. நீ போமா, நான் இப்ப வந்துடுறேன். நீ ஏதாவது கதை சொல்லி தப்பிக்க பாப்ப. முதல்ல உள்ள வா. வா, வாடி. பாத்திமான் சார். ஏய், என்கிட்ட போய் மட்டும் சொல்லாத, செத்துருவ. இவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. ஓகே சார். போடா. ஹலோ சூர்யா, இன்னும் நீ கிளம்பாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காயத்ரி வீட்டுக்கு போறதுக்கு சீக்கிரம் வான்னு சொன்னா இல்லையா? ஏதாவது குழப்பமா? காயத்ரி வீட்டுக்கு எதுக்கு போகணும்? உத்தம மேல இருக்கிற கோவத்துல உண்மையை சொல்றான். பாத்திமான் சார். ஏய், என்கிட்ட போய் மட்டும் சொல்லாத, செத்துருவ. இவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. ஓகே சார். போடா. ஹலோ சூர்யா, எங்க இருக்க? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிமா, ஒர்க் டென்ஷன்ல யாருன்னு பார்க்காம ஹலோன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்கம்மா. அது பரவாயில்ல. இன்னும் கிளம்பாம என்னதான் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு காயத்ரி வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னா இல்லையா? ஏதாவது குழப்பமா? காயத்ரி வீட்டுக்கு எதுக்கு போகணும்? உத்தம மேல இருக்கிற கோவத்துல கல்யாணத்தை நிறுத்த போறாங்களா? ஆமாம்மா, சொன்னீங்க. நான் ஒரு முக்கியமான என்கொயரியில மாட்டிக்கிட்டேன். நான் வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி தெரியுதுமா. நீங்க முன்னாடி போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ்மா. இத பார், இது அதை விட முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம ஒன்னும் டீ சாப்பிட போகல, உன் கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளை விருந்துக்கு நீ இல்லைன்னா எப்படிப்பா? கல்யாண மாப்பிள்ளை நீ தானே. அப்ப உனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கா என்ன? சரி, அப்ப நீ எப்ப உன் வேலையை முடிச்சிட்டு வரியோ அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போனா தானே மரியாதையா இருக்கும். முதல்ல நீ வா.
ஆ அப்புறமா போய்க்கலாம். புரிஞ்சுதா இல்லையா? இல்லம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். சரி, முதல்ல நீ வா. நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். சரி, சீக்கிரமா வர வழிய பாரு. இது நம்ம ஜமீன் வீட்டு விசேஷம் சூர்யா. அத சாதாரணமா நினைச்சிடாத. சரிம்மா. சரி. ஏ டிரைவர், வாப்பா. சொல்லுங்க சார். சொல்ல மறந்துட்டேன். இன்னும் 9 நாளைக்கு நீ இங்கே தான் வேலை பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி 4 நாள், கல்யாணத்துக்கு பின்னாடி 5 நாள். உனக்கு இங்கே தான் டியூட்டி. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீல? வர்றவங்க எல்லார்கிட்டையும் நீ என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்குல்ல? இந்த வண்டி உத்தமன் சாரோடது, நான் அவரோட டிரைவர்னு சொல்லுவேன். சபாஸ், இப்படித்தான் சூட்டுகியா இருக்கணும். செல்வத்தை அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது. இந்தா இப்படி பவ்யமா வாங்கணும். சார், இப்படி 100 ரூபாய் கொடுத்தா எப்படி? பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது சார். ஏன், எதுக்கு? டிரைவரா மட்டும் வேலை செஞ்சா பரவாயில்ல, இப்போ நடிக்கவும் செய்யணும்ல, அதான் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. சம்மந்தி வீட்டில் என்னை பத்தி போட்டு கொடுக்காம இருந்தா உனக்கு நான் சம்பளத்தை போட்டு கொடுப்பேன். இப்போதைக்கு வண்டியை கிளீன் பண்ணி வை, வெளியே போக வேண்டியிருக்கு. போ. இந்த ஆள்கிட்ட காசு வாங்கறதுக்குள்ள கல்லுல நார் உடிச்சிடலாம் போல இருக்கு. எழுத்து இன்னும் என் டிவில என்ன ஜெகநாத, இது யார் அடியாளா? என்ன அப்படி பாக்குற? ஓ, அடியாள் தானே? என்னமா அமைச்சர் ரேஞ்சுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற? இவனை இங்கே நிக்க வச்சுட்டு நீ மட்டும் வா. அவன் இன்னைக்கு பணம் மட்டும் கொடுக்காம இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க. இப்போதைக்கு நீ இங்கே இரு. ஜெகநாதா, ரிமூவ் யுவர் செப்பல் அண்ட் கம் இன்சைட். ஓ சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? செருப்பை கழட்டிட்டு உள்ளவா, இதான் அர்த்தம். ரீமனுஷி வீட்டில் உன் கால் பாதம் போடுறதுக்கு நீ எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். கம் இன்சைட். வா வா. எடுத்துக்கிட்டு திரும்பி பக்கம் போ. அதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு தராதரத்தை கத்துக்க. புரியுதா? ஐயோ, பணம் போதே. என்ன உத்தமா, எனக்கு தர வேண்டியதை விட அதிகமாவே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தேன். உன்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தர முடியாம இருப்பாங்கல்ல, அவங்க சார்பா இந்த பணத்தை வச்சுக்க. அவங்க கிட்டையும் போய் சொல்லு, அவங்க கடனையும் சேர்த்து இந்த உத்தம ஜமீன்தார அடைச்சிட்டாருன்னு. போ. நீ யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னை மாதிரி பெரிய மனுஷங்கிட்ட எப்படி நடந்திருக்கணும்னு. ஏய் ஜெகநாதா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் சம்பந்த வீட்டுக்கு போய் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிருப்ப? எனக்கு தெரியாது நினைச்சியா? டேய், தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிக்கிறவன் தான் இந்த உத்தம ஜமீன்தார். நீ எல்லாம் நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச புது பணக்காரன். நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க. பழச்சுப்பா. மழை நேத்து பெஞ்சாலும் தாகத்துக்கு என்கிட்ட தான் வந்த, அதை மறந்துடாத. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்ததுனாலதான் உன்னையில நிக்க வச்சு இந்த வீட்டுல பேசிக்கிருக்கேன். இல்லைன்னா நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். புரியுதா? நான் நல்ல மூட்ல இருக்கும்போது இங்கிருந்து கிளம்பிரு. ஓ,
இந்த ரோசமெல்லாம் நான் அங்க போய் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஆனா ஒண்ணு, என்னைக்காவது ஒரு நாள் என்னைய தேடி வருவையா? அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. அதே தான் நானும் சொல்றேன். என் பொண்ணு கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரேன். வராத போ. ராஜேஸ்வரி, இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆச்சு, கிளம்பு. வா. வணக்கம்மா. ஏன் கணக்கு பிள்ளை? அம்மா, தனா எங்க? இன்னும் வரலையா? தனம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. போகும்போது சொல்லிட்டு போனாங்க, உங்களை மறக்காம மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. இது அவங்களோட உத்தரவுன்னு சொல்ல சொன்னாங்க. இந்த வீட்ல எனக்கு உத்தரவு போடுறது தனத்தை தவிர வேற யாரா இருக்க முடியும்? போட்டுக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க. சூர்யா இன்னும் கிளம்பலையா? இதோமா அவனே வந்துட்டான். அப்போ கிளம்பலாமாம்மா? கிளம்பலாம். சூர்யா, ரஞ்சித் போலாமான்னு கேக்குறான். நீ போன்ல என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லம்மா, நான் வந்து வினோத்துக்கு தான் ட்ரை பண்றேன். அவனை வந்து எல்லாருமா போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ப்ளீஸ்மா. இப்ப எதுக்கு தேவையில்லாததையெல்லாம் நீ கிளறிட்டு இருக்க? என் பிள்ளைங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, வேற யாரும் இப்போ வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். வா போலாம். உங்களுக்கு அந்த கோவம் இன்னும் போலியாமா? அது தீர்ற கோவம் இல்ல சூர்யா. அம்மா, நீங்க இன்னும் மாத்திரை போட்டுக்கல. எனக்கு மாத்திரை ஒண்ணுதான் குறைச்சல். வேணா போ. சாரிம்மா, இனிமே நான் அதை பத்தி பேசல, போதுமா? அதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்கம்மா. என்னை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. எனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் பண்ணாலும் அதுக்கான தண்டனைய நானே எனக்கு கொடுத்துப்பேன். இப்ப நீ தேவையில்லாம பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணிட்ட சூர்யா. இதுதான் எனக்கான தண்டனை. நான் வேணுமே எதையும் ஞாபகப்படுத்தலம்மா, என் மனசுல தோணுச்சு, அதான் கேட்டேன். சாரிம்மா. கணக்கு புள்ள, அம்மா, அவனை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. நான் இனிமே உங்களுக்கு பிடிக்காததை பத்தி பேச மாட்டேன். இந்த வீட்ல எதையும் மாத்த வேண்டாம். நீங்க மாத்திரையை போட்டுக்கோங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அன்னைக்கு கட்டிக்க போறவ தங்கச்சி பூஜாடியை உடைச்ச போது திருஷ்டி கழிஞ்ச மாதிரின்னு சொன்னீங்க. இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு குடும்பம் வாழ்ற பறவையோட கூடு அதுவே கீழே விழுந்திருக்கு. இதுவும் நல்ல சகுனமாத்த. இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். ஆனாலும் எங்க அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே நடக்கணும் கடவுளே. கல்யாணத்துல எதுவும் தப்பாயிடுச்சுன்னா எங்க கமலாம்மா எப்படி தாங்கிப்பாங்க? நிஜமாவே எங்க அம்மா மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காதுங்கிறது இப்பவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இவ்வளவு உயரத்துல இருந்து முட்டைகள் விழுந்தாலும் எந்த ஆபத்தும் இல்ல, உடையாம அப்படியே இருக்கு. தாங்குற கூடு நல்லா இருந்தா எந்த சேதாரமும் வரப்போறது இல்ல. இதே மாதிரி நாமளும் ஒத்துமையா இருந்தா நம்ம வீட்டுக்கும் எந்த சேதாரமும் வராது.
கணக்கு பிள்ளை அம்மா மாத்திரையை கொண்டு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா மல்லிகை சாமா வந்திருக்குமா? அதோ வந்துட்டேன். எல்லாம் சரியா இருக்கும்ல? சரியா இருக்குமா? எங்கம்மா வைக்கட்டும்? உள்ள எடுத்து வச்சிரு. சரிங்கம்மா. டேய் இதெல்லாம் அங்க கொண்டு போய் வைடா. என்னங்க ஒரேடியா உள்ள வச்சிரலாங்க. கல்யாணி பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள கொண்டு போய் வை. புரியுதா? சரி. பில்லுக்குறாயே. நல்ல ஓரமா வச்சிரு. சரிம்மா. மிளகா இருக்கு, தனியா இந்த பாக்ஸ்ல இருக்குமா? என்ன லிஸ்ட் பெருசா இருக்கு. டேய் இங்க வாடா. பணத்தை பார்த்தது இல்லையா இவன்? இந்தா புடி. இதை கொண்டு போய் உங்க ஓனர்கிட்ட போய் கொடு. என்னடா மண்டை சொட்டி நிக்கிற? ரொம்ப சொரியாதரா, மண்டை சொட்டையாட போகுது. போட்ட பில்லுக்கு டிப்ஸ் ஒண்ணுதான் குறைச்சல். எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாப்பா ஆடப்பாரு. இல்லாததுக்கு எதுக்கு இவ்ளோ சீனு? என்ன சொன்ன? சீனா நடக்கட்டும்னு சொன்ன சார். வீட்டு விசேஷம் அது எங்களுக்கு தெரியும். நீ போ. போடானா தம்மா துண்டா இருந்துக்கிட்டு பார்வை பாரு பார்வைய. காலம் கெட்டு போச்சுடா. என்னங்க மண்டபம் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? என்னாச்சுன்னு இது என்ன கேள்வி கல்யாணி? நான் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? மண்டப முதலாளி என் காலை பிடிச்சுக்கிட்டு இது உங்க வீட்டு கல்யாணம், இங்க நடந்தா எங்களுக்கு தானே பெருமைன்னு அப்படியே காலை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை. ஐயா உங்களை நம்பித்தானியா என்னோட ஜமீன் கௌரவமே இருக்கு. நீங்க கொடுக்கலன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா போயிருயா. சரி. நம்ம வீட்டு கல்யாணம் நடந்தா அவங்க மண்டபத்துக்கு ஒரு விளம்பரம் தானே. அதுக்கு அவனு சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்ன பண்றது, எல்லாம் தெரிஞ்சவனா போயிட்டான். என்ன என்னையவே பாக்குற? நீ வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஊருக்குள்ள எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கு தெரியல. என்ன சந்தேகமா மண்டையாற்ற? பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும், பாத்துக்க. இந்த பில்லு. அது ஏன் புடுங்குன? கொண்டாத. அது என்ன பில்லு பாப்போம். கையில இப்ப நீ தரப்போறே இல்லையா? குடு. அது ஏன் புடுங்குன? கொண்டாத. அது என்ன பில்லு பாப்போம். கையில இப்ப நீ தரப்போறே இல்லையா? குடு. கயல், அது என்ன பில்லு? குடுத்துறேன்டி. கையில பில்ல கொண்டா. குடு. நான் அவளை சொல்லி கேட்காம இது எவ்வளவு நாளா நடக்குது? என்னங்க தலையும் புரியாம வாலும் புரியாத மாதிரி கேட்டா நான் என்னத்துங்க சொல்றது? என்ன விஷயம்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் வேண்டாம் சொல்லியும் இன்னும் எனக்கு தெரியாம பண்ணிக்கிருக்கேன். சொல்லு. ஸ்ரீ கல்யாணி அப்பள கம்பெனி பில்லு தானே இது? என்னடி முழிக்கிற? சொல்லு. எங்க நீங்க சொன்னதுல இருந்தே நான் அந்த வியாபாரத்தையே விட்டுட்டேன். அப்புறம் இது எங்க இருந்து புதுசா முளைச்சிருக்குன்னு தான் பாக்குறேன். எங்க குடுங்க பாப்போம். முளைச்சிருக்கு. பா இல்லப்பா, வீடு சுத்தம் பண்ணும் போது கிடைச்சது. சரி அம்மா பேர் போட்டிருக்கேன்னு நான் தான் ஞாபகமா இருக்கட்டும்னு விளையாட்டா எடுத்து வச்சேன்.
யாருகிட்ட விளாடுற? இந்த உத்தம ஜமீன்தார்கிட்டேவா? எங்க அவ சொல்றது உண்மைதாங்க. இதுல தேதியே போடல பாருங்களேன். ஏதோ பழைய பில் மாதிரி தாங்க தெரியுது. நீங்க சொன்ன மறு நிமிஷமே நான் அந்த வியாபாரத்தையே விட்டுட்டேன். தபார், நல்லா கேட்டுக்க. இது பழசா இது புதுசங்கிற ஆராய்ச்சிக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, எனக்கு என் கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு துளி கலங்க வராம பாத்துக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரத்துல இந்த மாதிரி ஏடா கூடமா அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா, அதனால இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா, உன் பொண்ணு கல்யாணத்தோட சேர்ந்து உன்னுடைய கல்யாண வாழ்க்கையை முடிஞ்சு போகும். ஜாக்கிரதை. மா, சாரிம்மா. என்னோட அஜாக்கிரதையால உனக்கு திட்டு விழுந்துருச்சேம்மா. எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே.